வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் சூப் ரெசிபி. ஆட்டுக்கால் சூப் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப வேலையெல்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு மசாலா அது மட்டும் அரைச்சிட்டா போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுரண்டிங்கன்னா அந்த மேலே இருக்க பிளாக்கெல்லாம் நல்லா வந்துடும். இது பார்த்திங்களா, அப்படி சுரண்ட வருது பாருங்கள். அது இந்த கடையில் தீச்சி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அழுக்கு, அந்த கருப்பு, ஸோ அதோடு சமைக்க வேண்டாம். அதனால் லைட்டாக கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா அது வந்துடும். ரொம்ப சுரண்டாதீங்க, கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா இந்த சதையும் வந்துடும். அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக லைட்டாக சுரண்டினாலே அந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்களா, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த பிளாக்லாம் போயிட்டு நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, அடுத்து பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உரித்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி காட்டில், ஸோ பாதி தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அடுத்து ஒரு ஜார் எடுத்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம உரித்து வச்ச பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்து சீரகம், அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்து சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அவ்வளோதாங்க. இப்போ ஜார் க்ளோஸ் பண்ணி இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா? இவ்வளோதான், ஒரு சிம்பிளான மசாலா. இப்போ அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டுக்காலை எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா காலையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரே ஒரு மசாலா போதும். வெங்காயம் தக்காளியில் குட்டி குட்டியாக கூட கட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ கால் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை, வெங்காயம் தக்காளிலாம் இப்படி அரைச்சி போட்டுருங்க. இதுவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை நிறைய வேணும்னா சூப் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அது இதோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாய் அது மட்டும் கீரி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே லைட்டாக ஒரு வாட்டி கீறிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு விசில் வச்சுக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் நல்லா வேகணும். ஒரு 10 to 12 விசில்ஸ் வச்சுக்கோங்க. 10 விசிலுக்கு மேலே வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 15 விசில் வச்சேன். அது ஒரு சில காலை பொறுத்து இருக்குது. நல்லா பெரிய கால்னால் 15 விசில் வைங்க, சின்ன காலாக இருந்தால் ஒரு 10 to 12 விசில்ஸ் வைங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் கூட கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலை, அந்த சூப்பில் இருக்க எண்ணெய் தான் பார்த்திங்களா, அந்த காலில் இருக்க எண்ணெய் அதுவே நல்லா குக்காகி எப்படி மேலே மிதக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சும்மா வாசனைக்கு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.